வழியாக இந்த காலவெள்ள மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். தேவனுடைய பரிபூர்ணம் உங்கள் வாழ்க்கையில நிறைவாய் காணப்படுவதாக. நம்முடைய வாழ்க்கையில ஒரு குழந்தை பிறந்து கடைசி வரைக்கும் ஒவ்வொரு நிலையிலையும் வளர்ச்சிகள் ஒன்று நாம் பார்க்கிறோம். வளராவிட்டால் அந்த குழந்தை வளரவில்லை சொல்றோம் அல்லவா? அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் பல வளர்ச்சிகள் இருந்தாலும் 4 முக்கியமான வளர்ச்சிகளை இந்த காலவெள்ள மத்தியிலே வைத்து நான் ஜெபித்து முடிக்க கற்றுக்கிட்டு கொடுப்பாராக. முதலாவது நாம் உட்கார்ந்திருக்க பழகி கொள்ள வேண்டும். வளர்ச்சியிலே தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்க கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். லூக்கா 10ஆம் அதிகாரத்தை நீங்க பார்க்கும்போது மார்த்தாள் மரியாளுடைய பகுதியில பார்க்கும்போது அங்கே அவள் பாதத்தருகில் அமர்ந்திருந்தாள் பார்க்கிறோம். தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக உட்கார்ந்திருந்து தேவ சமூகத்திலே தேவனுடைய வார்த்தையிலே தேவனுடைய பிரசன்னத்திலே உட்கார்ந்திருந்தாள் அல்லவா? அதே போல நாமும் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க அனுதினமும் கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். காலையில எழுந்திருந்து வெளியிலே போறதுக்கு முன்பதாக ஆண்டவரே இன்றைய நாளை நீர் பொருட்படுத்திக் கொள்ளும் என்று சொல்லி அவர் சமூகத்தில் அமர்ந்திருந்து காத்திருந்து அவருடைய பிரசன்னத்துல செல்ல தேவன் கிருபை கொடுப்பாராக. 2வது காரியம், நாம் நிற்க வேண்டும். நாம் நிற்பது என்பது சாட்சி உள்ள வாழ்க்கை. இந்த உலகம் பொல்லாத உலகத்தில் இருக்கிறது. இந்த பொல்லாத உலகத்தில் இருக்கிற நமக்கு நாம் சாட்சி உள்ள பிள்ளைகளாக நிற்க கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். பல கண்கள் நம்மை பார்க்கின்றன. கிறிஸ்தவன் சொல்லும் போது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய நடை, உடை, பேச்சு, காரியம் எல்லாவற்றையும் கவனிப்பதற்கு ஜனங்கள் இருப்பதனால் நாம் சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். தானியேலை பார்க்கும் போது எரிகின்ற அக்கினிகளை அவருடைய நண்பர்களை போட்ட பொழுது அங்கே சாட்சி உள்ளவளை நம்பி என் தேவன் செய்வார் ஒரு பெரிய சாட்சி இருந்தார்கள் அல்லவா? அதே போல நாமும் நிற்கும்படியாக ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். 3வது காரியம், நாம் தேவன் நடக்க வேண்டும். அனுதினமும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆரம்பிக்கும் போதே அனுதினமும் தேவனோட நடக்க 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 அவருடைய பரிபூர்ணம், அவருடைய அறிவு, அவருடைய வார்த்தல் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிறது. சங்கீதம் 122 சொல்லுது, ஆரம்பம் ஞானத்திலே ஆரம்பித்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்துல அந்த வாழ்க்கை முடியுதல்லவா? அதே போல ஆண்டவரே இந்த காலங்களில நம்முடைய வாழ்க்கையிலே அப்பா நான் உம்மோட தொடர்ந்து நடக்க எந்த நிலை வந்தாலும் உண்மை விட்டு விடாது நடந்து செல்ல அந்த நடையை எனக்கு கற்றுக்கொடும் என்று கேட்க வேண்டும். கடைசியாக நாம் கடைசி வரைக்கும் ஓட கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஓடும்படி அழைத்தவர்கள், பாதியிலே விடும்படி அழைத்தவர்கள் அல்ல. எங்களை அழைத்த கர்த்தர் நடுவிலே நம்மளை நிறுத்த கர்த்தர் அல்ல. கடைசி முடிவு பரியந்தம் கடைசி வரைக்கும் நம்மை நடத்திய தீர்வன் சொன்ன தெய்வ சமூகத்துல நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்மை கடைசி வரைக்கும் எதுக்கு அழைத்தாரோ அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடும்படியாக தேவன் அழைப்பாராக. இந்த காலவெள்ள இந்த காரியங்களை நினைவில் வைத்துக் கொண்டு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் கொஞ்சம் நாங்க முன்னோரி செல்ல, அவரோட கிட்டி செல்ல இந்த தேவன் உங்களுக்கு கிருபை கொடுப்பாராக. நம்பிக்கை இருக்குல்லவா? ஜெபிப்போம். அந்த காலவேளையில கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த காலவேளைக்காக நன்றியப்பா. எங்களை கற்றுக் கொடுத்திருக்க முடிய வாழ்க்கைக்காக நன்றி. நீ கொடுத்த உன்னத இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நன்றியப்பா. ஒவ்வொரு நிலைகளிலும் நீர் கூட நடத்துகிறீர். தேவ ஆவியானவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மத்தியிலே எந்த நிலையில அவர் சருகிறார்களோ அந்த நிலைகளை சரிப்படுத்தி கர்த்தர் வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறேன். இந்த கால வெளியில தேவ பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலேயும் கடந்து வருவதாக. சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்களை பார்க்காதபடி என்னை அழைத்தவர் இன்றைக்கும் உண்மையுள்ளவன் சொல்லி நினைத்து ஓடத்தக்கதான கிருபையை கர்த்தர் கொடுப்பீராக. ஆண்டவரே, தொடர்ந்து வளர்த்துங்க. உங்களுடைய பரலோக பலம் ஆண்டவரே, உங்களுடைய ஆண்டவரை வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டது. காலவளைக்கு நன்றி. தாத்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளை மாத்துங்க. என் தேவன் ஒரு பரிபூரணத்தை கட்டளை நம்முடைய ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். உங்கள் அன்பின் தகப்பனே, ஆமென்.